கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வில்லிவாக்கத்துலேருந்து வரோம். அம்மா பேர் ஜெயக்குமாரி. அம்மாவுக்கு வந்து நவம்பர் 2ஆம் தேதி வந்து நல்லா தான் இருந்தாங்க. திடீர்னு ஒரு மாதிரி கான்ஷியஸ் இல்லாமல் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. மூச்சு விட முடியல, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனோம். ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் நீங்கள் வந்திருக்கீங்க, அவங்களுக்கு வந்து உயிர் வர்றதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ரொம்ப இது பண்ணிட்டாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 டெஸ்ட்டுக்கு மேலே அவங்களுக்கு எடுக்கணும். ஏன்னா எல்லா பார்ட்ஸுமே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இல்லை. ஆனால் அவங்க உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம், உயிருக்கு வந்து நாங்கள் உத்தரவாதம் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த கார்பன் டை ஆக்சைடு அவங்களால வரத்துக்கு வழி இல்லை. ஏன்னா நுரையீரல் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரத்துக்கு வழி இல்லை. அந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுச்சுன்னா மூளைக்கு போயிட்டு அவங்க பழைய எல்லாமே மறந்துட்டாங்க. நாங்கள் இப்போ எங்கே இருக்கேன், என்ன பண்ணுறேன், எதுவுமே அவங்களுக்கு தெரியல. சரின்னு சொல்லிட்டு டிசம்பர் வந்து முதல் சனிக்கிழமை அன்னைக்கு தம்பி வந்து இங்கே வந்து அங்கிள் கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு போனால் நல்லாயிடும், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்து லைனில் வந்து நின்று இந்த மாதிரி அங்கிள் கிட்ட நான் ப்ரேயர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோன் கொடுத்தாங்க. அங்கிள் ப்ரேயர் பண்ணாங்க. என்ன ப்ரேயர் பண்ணாங்கன்னா, ப்ரே பண்ணட்டுமா? பண்ணுங்கம்மா. பரிசுத்த பிதாவே, ஜெயக்குமாரி அம்மாவுக்காக ஸ்தோத்திரம். அம்மா இருக்கிற இடத்துல அவர்களை தொடும். மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படுகிற அம்மாவுக்கு கர்த்தர் இந்த நிமிஷத்துல சுகத்தை தாரும். டோட்டல் பிரீத்திங் யூனிட்டையும் புதுசா மாத்தி டிவைன் ஹீலிங்கை கொடுத்து அம்மாவை கரம்பணும். அடுத்த மாசம் இந்த இடத்துல வந்து சாட்சி சொல்லத்தக்கதாக காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனை உனக்கு தருவேன்ங்கிற வார்த்தையின்படியாக பழுதடைந்த அத்தனை உறுப்புகளையும் புதுசா மாத்தி அற்புதம் செய்ய இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். எங்களால் காசு கட்டி மருத்துவம் பார்க்க முடியல. சரின்னு வீட்டுக்கு கூட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு கூட்டு வந்து அந்த ஆக்சிஜன் மிஷினில் எத்தனை நாளைக்கு இருக்காங்களோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கூட்டு வந்தோம். அந்த சாப்பிட்றப்ப அந்த ஆக்சிஜன் மிஷினை எடுப்போம், லெவல் அப்படியே கம்மியாகும். அங்கிள் ப்ரேயர் பண்ண மறுநாள்லேருந்து அந்த ஆக்சிஜன் மிஷின் இன்னைய வரையும் சொல்கிறேன், நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை அந்த ஆக்சிஜன் மிஷினை. கர்த்தர் தான் மட்டுமா அங்கிள் மூலியமா பேசி அந்த சுகத்தை கொடுத்துருக்காரு. பிரைஸ் தி லார்ட். என் பேர் ஆண்ட்ரூ. நான் ராயபுரம் சென்னையிலேருந்து வரேன். கர்த்தர் கொடுத்த வேலையை வந்து துச்சமாக எண்ணி தூக்கி எறிஞ்சேன். அந்த காலத்தில் இன்டர்வியூ கூட எனக்கு ஸ்கெட்யூல் ஆகலை. நவம்பர் 2017 ஐயா கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு கொடுத்த வார்த்தை என்னென்னா, எனக்கு நன்மையான இடத்தை ஏற்படுத்தியிருக்கிறேன் அப்படின்னு கொடுத்தாரு. இருந்தாலும் அவிஸ்வாசத்தினாலேயும் மேலும் தற்பெருமை, எப்போ இங்கே போனாலும் வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு இதனால எனக்கு சரியான வாய்ப்புகள் எதுவும் அமையவே இல்லை. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு எப்போ நான் உண்மையாக வேலை தேட ஆரம்பிச்சனோ அடுத்த மாதமே எனக்கு நல்ல ஒரு வேலை. என்னோடய பிரயாசம் என்னன்றது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆனால் அதுக்கும் மேலே இரட்டிப்பான ஒரு பிரயாசத்தை எனக்கு தந்து ஒரு நல்ல வேலையில் இப்போ எனக்கு அமர்த்திருக்காரு. அதுக்கு கோடான கோடி நன்றி. அதே நேரத்தில் கடன் பாரங்களுக்காகவும் நல்ல ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம், நானும் அம்மாவும். அம்மாவுக்கு மூலமாக பணத்து மூலமாக அந்த கடன் பாரங்கள் தேவைகள் எல்லாத்தையும் நீங்கள் செய்து இப்போது கடனே இல்லாத ஒரு வாழ்க்கையை எனக்கு தந்த ஆண்டவருக்காகவும் கோடான கோடி நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நாமே எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சுருக்கிறாருன்னு எல்லாரும் ரொம்ப ஆவலோட பிரதர் வாயிலிருந்து ஆண்டவர் கோஷிக்கிறாரோ போட போகிறாரோ தெரியலையே அப்படின்னு வந்திருக்கிறீங்க. ஒரு அருமையான மங்கள வார்த்தை ஏசாயா 40:11 இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிக்கலாமா? மெய்ப்பனை போல தமது மந்தையை அவர் மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்ப்பார், தமது மடியிலே சுமப்பார், கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். 4 பிளஸ்ஸிங்ஸை கர்த்தர் இந்த ஒரு வசனத்திலிருந்து இன்றைக்கு நமக்காக ஆண்டவர் கொடுக்கிறார். 1, அவர் மேய்ப்பார். 2வது, நம்மை சேர்ப்பார். 3வது, நம்மை சுமப்பார். 4வது, நம்மை நடத்துவார். ஆமேன். முதல்ல நமக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, ஏசப்பாவுடைய மந்தையில் நம்ம பராமரிப்பில் இருக்கிற ஆடுகள். ஆமேன். அப்போ அவர் என்ன பண்ணுவாராம்? அந்த மந்தைகளை மேய்க்கிற ஆண்டவர். ஒரு அழகான வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்சது, சங்கீதம் 23:2 சொல்லுகிறது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, புல்லுள்ள இடங்களில் என் பிள்ளைகளை நான் மேய விட போகிறேன்னு சொல்கிறார்.
நல்லா கவனிங்க. அந்த இங்கே சிட்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியாது. இங்கே உள்ள ஆடு மாடெல்லாம் போஸ்டர் தான் மேயுது, அதுகளுக்கெல்லாம் புல்லே கிடைக்க மாட்டேங்குது. ஊர் சைடில் எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். நாங்கள்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது புல்வெளியில் விடும் பொழுது அந்த ஆட்டுக்கு வயரெல்லாம் ஒட்டி போய் கிடக்கும். ஒரு மணி நேரம் பொறுத்து பார்த்தாச்சுன்னா வயரெல்லாம் அப்படி புள்ளத்தாச்சி வயறு மாதிரி வீங்கி நல்லா சாப்பிட்ருக்கோம். அதுக்கப்புறம் கொண்டு வந்து கொஞ்சம் தண்ணி காமிச்சா போதும், அது பாட்டு சுகமாக தூங்க. அல்லேலூயா. நல்ல பால் கறக்கும். சொல்லுங்கள், நல்ல பால் கறக்கும். இப்போ ஊருக்கெல்லாம் போனால் சில நேரங்கள் எங்கள் மாமியார் ஊரில் இருக்கும்போது பசும் பால் வாங்கி வச்சுருப்பாங்க. ஆமென். ஆமாம், அது ஆவின் பால் ஆரோக்கிய பால் இல்லை, பசும்பால் வாங்கி வச்சுருப்பாங்க. திடீர்னு சொல்லுவாங்க, பின்னாடி ஒரு வீட்டில் ஆடு வளர்க்குறாங்க, ஆட்டுப்பால் இருக்கும் மருமகன்னு கொடுப்பாங்க. ஆமென். அதெல்லாம் உடம்புக்கு எவ்வளோ ஆரோக்கியமான சத்தான ஆகாரங்கள். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை ஆண்டவர் புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார். புல்லுள்ள இடமும் இருக்கும், வனாந்தர இடமும் இருக்கும். வனாந்தரமான இடத்துல போய் நீங்கள் எத்தனை மணி நேரம் அங்கே கொண்டு போய் ஆடை கட்டினாலும் மாடை கட்டினாலும் அங்கே புல்லே இருக்காது. அது போன போக்கில் இன்னும் டயர்டாகி தான் வீட்டுக்கு வரும். ஆனால் நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு, வந்திருக்க உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் புல்லுள்ள இடங்களிலே உங்களை மேய்ப்பதற்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாச்சுன்னா, நல்ல வருமானம் உள்ள வேலைகளில் உங்கள் பிள்ளைகளை கொண்டு போய் வைப்பேன். நல்ல வருமானம் உள்ள ஒரு தொழிலை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் புருஷனுக்கும் கொடுப்பேன். நீங்கள் இதை நம்புங்க, நம்பி போனோம். நான் சில நேரங்களில் சின்ன சின்ன கடைகள் திறக்க என்ன கூப்பிடுவாங்க, சில டீ கடை திறக்க கூப்பிடுவாங்க, பெட்டி கடை திறக்க கூப்பிடுவாங்க. அப்போ நான் சந்தோஷமாக போவேன். நான் பெரிய சூப்பர் மார்க்கெட்டு பெரிய ஆஃபீஸ் திறந்து வைக்க போகும்போது சந்தோஷம் இருக்கும். ஆனாலும் இந்த ஏழை ஜனங்கள் கூப்பிடுவாங்க பாருங்கள், அப்புறம் ரொம்ப டிப்டாப்பாக நல்லா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அங்கே போகும்போது கோட்டை சூட்டெல்லாம் போட்டுட்டு தான் போவேன். சிலர் யோசிப்பாங்க, இந்த பெட்டிக்கடையை திறக்கிறது எதுக்கு இவ்வளவு இருக்குது கோட்டை சூட்டு இந்த பில்டப் பண்ணுவாங்க. ஆனால் ராஜாவுடைய ஸ்தானாதிபதி அங்கே போய் நிற்கணும். அந்த பிள்ளைகளுக்கு ஐயாவை பார்க்கும்போதே விசுவாசம் வந்துடும், எங்கள் ஐயா வந்துட்டாருன்னுவாங்க. ஆமேன். நான் போயிட்டு அந்த கடையை திறக்கும்போது சொல்ல, ஆண்டவரே இன்றைக்கி ஒரு சின்ன பெட்டி கடையாக நான் திறந்து வைக்கிறேன். ஒரு நாள் இது ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக மாறணும், ஒரு நாள் இது ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டாக மாறணும். அப்படி ஜெபம் பண்ணி என்னுடைய ஊழிய காலங்களில் சின்ன சின்ன கடைகளை திறந்து வச்சு அதே கையால் இன்னைக்கு நிறைய சூப்பர் மார்க்கெட்டுகளை திறந்து வைக்க கர்த்தர் உதவி செய்கிறார். பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன 3 வருஷம் 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய பெருக்கத்தை கண்கூடாக பார்க்குறேன். ஏன்னா அந்த இடத்த ஒரு புல்லுள்ள இடமாக ப்ளஸ் பண்ணுறதுக்கு தான் நான் போவேன். சிலர் சொல்லுவாங்க, இந்த இடத்துல கடை வச்சு ஒருத்தனும் பிழைச்ச சரித்திரமே இல்லையான்னு அப்படியே சொல்லுவாங்க. இந்த இடத்துல கடை வச்சு ஓட்டாண்டி ஆகி அவன் ஒன்றும் இல்லாமல் போனான்னு தான் நாங்கள் கேட்குறோமே தவிர, இங்கே கடையை வச்சு ஒருத்தன் 4 காசு சம்பாரித்து ஒரு வீடோ வாசலோ வாகனமோ வாங்கி நல்லா செட்டிலானான்றது சரித்திரமே இல்லைன்னுவாங்க. ஆனால் நான் சொல்லுவேன், ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளை ஒரு இடத்துல கொண்டு வந்து மேய்க்க விடும் பொழுது அந்த இடத்தை புல்லுள்ள இடமாக நீர் மாற்றி கொடுக்கிறவர். அல்லேலூயா. வனாந்தரம் ஆண்டவர் நினைச்சா வயல்வெளி ஆகும். ஆமேன். ஆமாம், வனாந்தரமான இடங்களை வயல்வெளியாக மாற்றுறது ஆண்டவருக்கு லேசான காரியம். அப்போ சொல்லுவேன், இந்த இடங்கள்ல ஆண்டவரே ஒருத்தரும் பிழைச்சதா சரித்திரம் இல்லைன்னு சொல்கிறாங்கப்பா, நீர் சரித்திர நாயகன், சரித்திரத்தை மாற்றி அமைக்கிறவர். வெறும் வட்டாந்தரையை நீரூற்றாய் மாற்றுகிற ஆண்டவர், வறண்ட பூமியை வயல் நிலமாய் மாற்றுகிற ஆண்டவர். இன்றைக்கி என் பிள்ளைங்க சொல்லணும், இந்த வட்டாந்தரை இன்னைக்கு வயல் நிலமாக இருக்குன்னு சொல்லணும். அல்லேலூயா. சொல்லி ஜெபம் பண்ணுவேன். மனசு அப்படிப்பட்ட மனசோடு தான் நீங்கள் போகணும். உங்களை எங்கேயாவது யாராவது ஜெபிக்க கூப்பிட்றாங்கன்னா, நீங்கள் ஊழியம் செய்கிற பிள்ளைங்க உங்களுக்கு நான் ஆலோசனை சொல்கிறேன். நீங்கள் போகும்போதே பெருசாக எதிர்பார்ப்போட போகணும். அவங்களுடைய பிளஸ்ஸிங்காக வேண்டி நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே இந்த பிள்ளைங்க மேய்க்கிறதற்கு இந்த வியாபார ஸ்தலத்தை நீங்கள் கொடுக்குறீங்க, இந்த பிள்ளைங்க இன்னைக்கு வேலையில் ஜாயின் பண்ண போகிறாங்க, அது அவங்களுக்கு நல்ல புல்லுள்ள இடமாக இருக்கணும், அப்படின்னா நல்ல மேய்ச்சல் உள்ள ஒரு இடமாக இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஆசீர்வதிச்சிங்கன்னா அது ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் போய் ப்ளஸ் பண்ணீங்கன்னா அங்கே இருக்கிற சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறும். அல்லேலூயா. நான் முதல்ல கார் பிஸ்னஸ் பண்ணும்போது முதல்ல ஆர்கே நகர்னு ஒரு இடத்துல ஒரு மிஞ்சி போனால் ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். அந்த இதில் ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸு, பின்னால் எனக்கு ஒரு சின்ன கேபின், மொத்தமே இவ்வளோ சைஸ் தான் இருக்கும். இதில் 2 கேபின் இருக்கும். ஒரு கேபினில் நான் இருப்பேன், ஒன்றில் ஸ்டாஃப் இருப்பாங்க. ஆர்கே நகர் உங்களுக்கு தெரியும், மந்தை வெளியில் இருக்குது, அங்கே தான் இருந்தேன்.
அப்படி இருக்கும்போது ஆண்டவர் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நேராக என்னை கொண்டு போனேன்னு தீர்மானிக்கும் போது, இது எப்படின்னா ரோட்டில் தான் காரெல்லாம் நிறுத்தியிருப்போம். விற்கிறதுக்குள்ள வண்டியெல்லாம் ரோட்டில் இருக்கும், ஒரு ரூஃப் இருக்காது, மழை வந்து அதில் நனைஞ்சிக்கிட்டு தான் கிடக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் அங்கே இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் அடுத்து ஒரு நல்ல ஒரு இடத்துல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்து அதை டெவலப் பண்ணுறதுக்கு, அடுத்த விரிவாக்கத்துக்கு நான் பிளான் பண்ணும்போது நிறைய இடங்களை பார்த்தோம். நாங்கள் என்ன நினச்சோம், இந்த ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பதிலாக ஒரு 600-700 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு இடம், கொஞ்சம் ஒரு சின்ன ஷெட்டை போட்டுட்டு ஒரு 2 வண்டி 3 வண்டி அப்படி நிறுத்திட்டு வியாபாரம் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து அடையாறில் காந்தி நகரில் பெரிய இடம், நான் நினைக்கிறேன் ஒரு 3 கிரவுண்ட் இடம் இருக்குன்னு நினைக்கிறேன், பெரிய இடம், கார்னர் பீஸு உள்ள ஒரு பில்டிங்கும் இருக்கும், நம்ம வேணால் ஷெட்டு சைடில் போட்டுறதுன்னா போட்டுக்கலாம், கார் ஷோரூமுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கூப்பிட்டாரு. இடத்த போய் பார்த்த உடனே எனக்கு ஐயோ இதுக்கு யார் வாடகை கட்டித்தாங்க, ஏன்னா விஐபி ஏரியா காந்தி நகர் உங்களுக்கு தெரியும், பெரிய விஐபிஸ் ஏரியா, ஸ்கூல்ஸ் நிறைய, சென்ட் பேட்ரிக், சென்ட் மைக்கேல் ஸ்கூலு, காலேஜு, ராணிமயமை, நிறைய காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பகுதி. இங்கே போய் இந்த இடத்த பார்த்தோன்னா இவ்வளோ பெரிய இடமா, இதுக்கு நமக்கு கார் நிறுத்துறதுக்கு நம்மகிட்ட முதல்ல கார் வேணாம், இல்லை அவ்வளோ இடத்த ஃபில்லப் பண்ண, இல்லைன்னா வெறிச்சோடி இல்லை கிடக்கும் அவ்வளோ பெரிய இடம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அந்த ஓனர்கிட்ட சொன்னேன், சார் எனக்கு ஒரு ரூமும் இதில் ஒரு சைடு மட்டும், அதில் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 6-7 கார் நிறுத்தலாம், இந்த ஒரு சைடு மட்டும் எனக்கு தாங்க, மீதி இந்த ஃபுல் பில்டிங்கையும் மீதியும் வேறு யாருக்காக கொடுத்துருங்க, ஏன்னா 2 சைடு ரோடு இருக்குல்ல, இந்த சைடு ரோடு வச்சு நான் என்ட்ரன்ஸ் எடுத்துக்கிறேன், நீங்கள் மீதி இந்த பில்டிங்கை இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துருங்க, அவங்க மெயின் என்ட்ரன்ஸில் அவங்க போட்டோம், எனக்கு ஏன்னா இவ்வளவு வாடகை கொடுக்க என்னால் முடியாது, நாங்கள் இப்போ தான் வளர்ந்து வர்ற சின்ன தொழில் செய்து இப்போ வளர்ந்துட்டு வர்றோம் அப்படின்னோடனே அவர் ஒரு அட்வொகேட் எடுத்தேன், நடன சபாபதி அவருடைய பேர், ஒருவேளை சிலருக்கு தெரிஞ்சிருக்கணும், அவர் தங்கமான மனுஷன், அந்த காலத்தில் உள்ள காங்கிரஸ்காரன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அவர் அட்வொகேட்டே தவிர ரொம்ப தங்கமான மனுஷன், ஒரு கிரிமினல் அவர்கிட்ட இருக்கார், நல்ல வயசான ஒரு மனுஷன். அப்போ அவர்கிட்ட சொன்னோன்னே அவர் சொன்னார், சரி உனக்கு என்ன தான் கொடுக்க முடியும்ப்பா வாடகைன்னார். எங்கேயாவது பில்டிங் ஓனர் இப்படி பேசுகிறத பார்த்துருப்பீங்களா, நான் ஃபுல்லாக உன் கையிலேயே கொடுக்குறேன்ப்பா, நீ இந்த இடத்துல எல்லாம் வண்டி விடுற அளவுக்கு நீ வளரணும், நீ நல்ல பையன் மாதிரி தெரியுது, உன்னை பார்த்தா நல்ல பையன் மாதிரி தெரியுது, சேதோ நீ பிழைச்சிருப்பா, ஒரு நாள் எவ்வளோ வாடகை கொடுக்க முடியும், ஃபுல்லாகவே நீயே வச்சுக்கோன்றாரு. இல்லை சார் எனக்கு கேட்குறது கஷ்டமாக இருக்குது, என்ன இருந்தாலும் அது சரியில்லை சார், நீ சொல்லுப்பா எவ்வளோ கொடுக்க முடியும். சார் ஒரு 8000 ரூபா தான் எனக்கு வாடகை கொடு. அதே இடத்த 1.25 லட்ச ரூபாய்க்கு ஏர்டெல்காரன் முந்தின நாள் அவர்கிட்ட பேசிட்டு போயிருக்கான், 1.25 லட்ச ரூபா வாடகைக்கு, மாத வாடகைக்கு பேசிட்டு போயிருக்கிறான். அதே இந்த புரோக்கர் தான் சொல்கிறாரு, ஆனால் அவருக்கு என்னமோ அதுக்கு கொடுக்க இஷ்டம் இல்லை அப்படின்ட்டார். நான் போய் 1.25 லட்ச ரூபா கேட்டுட்டு போனேன் ஒரு இடத்த, 8000 ரூபாய் கேட்குறதுக்கு முதல்ல வாய், நான் சொன்னேன் சார் வேணாம் சார் வேணாம் சார் இவ்வளோ கொடுங்க சார் அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை நீ சொல்லு பண்ணார், 8000 ரூபா தான் எனக்கு கட்டுப்படி ஆகும் சார், ஆனால் எனக்கு வேண்டாம் சார் இவ்வளோ போதும். உடனே அவங்க டைப்பிஸ்ட்டை கூப்பிட்டா, டைப் பண்ணமா கான்ட்ராக்டை டைப் பண்ணமான்னார். பார்த்தா ஃபுல் பில்டிங்கு 8000 ரூபா வாடகை ஒரு மாதம். அல்லேலூயா, அப்படியே கொடுத்துட்டா பெரிய இடத்த. நான் சொல்கிறேன், சில நேரங்களில் புல்லுள்ள இடங்கள்லாம் ஆண்டவர் கொண்டு போய் அவராக விடுவார். அல்லேலூயா. அப்புறம் அட்வான்ஸு எப்படியாவது ஒரு பெரிய அமௌண்ட்டு கேட்பார், நம்ம எங்கே அவ்வளோ அட்வான்ஸ் போகிறோம். நான் முந்தின இடத்துல எவ்வளோ 25000 ரூபா தான் அட்வான்ஸ் இருக்குது, அந்த 25000 ரூபா கூட ஒரு 25000 ரூபா 50000 ரூபா கொடுக்கலாம். இதுக்கு அட்வான்ஸ் அவங்க கேட்டால் மினிமம் 10 லட்சமாவது கேட்கணும். சரி நான் சொல்லலை, உனக்கு எவ்வளோ அட்வான்ஸு கொடுக்க முடியும் நீயே சொல்லுனாரு. நான் சொன்னேன் சார் பழைய இடத்துல ஒரு 25000 இருக்குது அட்வான்ஸு, கூட ஒரு 25000 ரூபா தேர்த்தி ஒரு 50 கொடுக்குறேன் சார் அப்படின்னு. எழுதும் 50000 ரூபா அட்வான்ஸு, மாதம் 8000 ரூபா வாடகை. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை பார்க்குறது கனவா நனவான்னு தெரியலை. நல்ல என்னை ஊழியத்தில் உருவாக்குற பிரதர் பென்ஹர் அவர் தான் வந்து திறந்து வச்சு ப்ரேயர்லாம் பண்ணுறாரு. நல்ல கவனிங்க. நான் ப்ரேயர் பண்ணி அன்னைக்கு சாயங்காலம் பார்த்தா புதுன்னு நிறைய பேர் வர்றாங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு கார் பிஸ்னஸ் பண்ணி ஒருத்தன் நொந்து போய் ஊரை விட்டு ஓடிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் ட்ராவல்ஸ் வச்சு ஊரை விட்டு ஓடிட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஐயோ இப்போ தான்யா நீ வளர்ந்து வர்ற, இந்த சனியம் பிடிச்ச இடத்துலையா நீ வந்து போய் பிஸ்னஸ் திருப்பி தொடங்குற, இது யாருமே வாழ வைக்கலையா, எல்லாரையும் சாவடித்த இடம், இதில் போய் ஏன் நீ வந்து உட்கார்ந்த. நான் சொன்னேன், யாரை சாவடிச்சோ எனக்கு தெரியாது, எங்கள் ஆண்டவர் வந்து உட்காருன்னு சொன்னார், கண்டிப்பாக இது மேய்ச்சல் உள்ள இடம். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் மேய்ச்சல் உள்ள இடத்துல தான் என்ன கொண்டு போய் விடுவார். நேற்றைக்கு வரைக்கும் அது வட்டாந்தரையாக இருந்திருக்கேன், என்னது எனக்கு தேவையில்லை.
இப்போ ஆண்டவர் எனக்கு திறந்து வச்சார். ஊழியக்காரங்க வந்து ஜெபம் பண்ணி இந்த இடத்த திறந்து ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாங்க. ஒரு 6 மாதம் கழித்து ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, இன்னுமா நீ இந்த இடத்த காலி பண்ணாமல் இருக்கிற? ஐயோ, இங்கே வந்துதான்யா நான் திருவான்மையூரில் இடம் எல்லாம் வாங்கிட்டேயா, சொந்த வீடு தனி வீட்டுக்கு இடம் எல்லாம் வாங்கிட்டேயா. அவனால் நம்பவே முடியலை. நான் வீடு கட்டுறதுக்கு இடம் எல்லாம் வாங்கியிருக்கேன். இங்கே இருந்தால் நீ சம்பாதிச்ச, வேற எங்கேயா நான் சம்பாதிக்க முடியும்? ஆண்டவர் கொண்டு வச்ச இடம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஆச்சரியம். 1 வருஷம் 2 வருஷம் பார்த்தா இன்னுமா இருக்கிற இது யாரையும் வாழ விடாத. எதுக்கு சொல்கிறேன்னா, ஆண்டோடைய பிள்ளைகளை ஆண்டவர் புல்லுள்ள இடங்களிலே கொண்டு போய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. நல்லா சம்பாரித்து இடம், பிள்ளைகளுக்கு வீடு கட்டி எல்லா வசதி வாய்ப்புகள் எல்லாம் அந்த இடத்துலேருந்து தான் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. காந்தி நகர் அந்த இடத்த மறக்கவே முடியாது. தாராளமாக நான் நினைக்கிறேன் ஒரு 10-15 வருஷம் அங்கே இருக்கும்போது தான் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அங்கே இருக்கும் பொழுது தான் முதல் 2 வால்யூம் சிடி நம்ம போட்டோம். எல்லாமே தாராளமான அறுவடை, நல்ல பிள்ளைகளுடைய நல்ல காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் அழகாக செய்து கொடுத்து, அதன் பிறகு அவங்க அதில் பெரிய ஃப்ளாட் கட்ட போகிறேன்னு சொல்லும் பொழுது நானாக விரும்பி கையில் கொடுத்துட்டு தான் அடுத்த இடத்த நம்ம பார்த்தோம். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த இடத்துல யாருமே வாழ முடியாதுன்னு சொல்கிறாங்களா, அந்த இடத்துல ஆண்டவரை கொண்டு போய் நிறுத்துங்க. இந்த வீட்டில் யாருமே பிழைக்க முடியாது, இந்த வீட்டில் ஏற்கனவே தற்கொலை பண்ணியிருக்காங்க, அது என்னை போட்டு சாவடிக்குது, என்னை வாட்டுது, நைட்டெல்லாம் என்னை துரத்துது, எனக்கு தூக்கத்தை கெடுக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே ஆண்டவரை கொண்டு வந்து நிறுத்தி பாருங்க. அன்னைக்கு பிறகு அது ஒரு நல்ல ஆண்டவர் தங்குகிற ஒரு பெத்தேலாக இருக்கும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். சில இடத்துல சிலர் சொல்லுவாங்க, ஐயா இந்த வீடை விற்றுலாமான்னு நினைக்கிறேன், என்னமோ இங்கே வந்ததுலேருந்து தொடர்ந்து இழப்புகள், தொடர்ந்து நஷ்டங்கள். அந்த அவிசுவாசம் உனக்கு இருந்தால் அவிசுவாசத்தின் பிசாசு அங்கே இருப்பான், உனக்கு அது அப்படி தான் இருக்கும். ஆண்டவர் கொடுத்த ஈவு நல்ல ஈவு, இது புல்லுள்ள இடம், மேய்ச்சலுள்ள இடம், எனக்கு இங்கே அமர்ந்த தண்ணீர் இருக்கிறது, அமைதியான தண்ணீர் இருக்கிறது, அமைதியான வாழ்க்கை இருக்குது, நிம்மதியான வாழ்க்கை இருக்குன்னு யார் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த இடம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு முறை ஒரு சகோதரி ரொம்ப அடிமட்ட ரேட்டுக்கு கேட்குறாங்க ஐயா வீடு அப்படின்னாங்க. அதாவது அவங்க ஒரு வீடு வாங்கினாங்க, வீடு வாங்கி வாடகைக்கு விட்டாங்க. இவங்க வீட்டில் வாடகைக்கு இருந்த குடும்பத்தில் ஒரு வாலிப பொண்ணு லவ் பண்ணி லவ் ஃபெயிலியரில் தூக்கு மாட்டிட்டு செத்துருச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதுக்கு பேர் பேய் வீடுன்னு ஆக்கிட்டாங்க. என்ன வீடு? பேய் வீடுன்னு ஆக்கிட்டாங்க. வாடகைக்கு வரமாட்டேன்றான். அவன் சொல்கிறாங்க, 3 வருஷமாக இந்த பொண்ணு போய் என் வீட்டில் தொங்கணும், வேறு இடமே எதுக்கு கிடைக்கலையா? அந்த அம்மா சொன்னதை அப்படியே சொல்கிறேன். வேலைக்கு போன இடத்துலையே அது செத்து தொலைஞ்சிருக்கிறான் இல்லை, என் வீட்டில் வந்து செத்துது. நான் சொன்னேன், வேலைக்கு போகிற இடத்துல செத்து தொலைஞ்சு அந்த முதலாளி உங்களை மாதிரி தான் புலம்பிகிட்டு இருப்பான். அதெல்லாம் நமக்கு ஒன்றும் யோசிக்காதீங்கம்மா. ஏதோ நடந்துருச்சு, இனி என்ன நடக்கும்? எப்போவுமே நடந்ததை நினச்சி நீங்கள் கவலைப்பட்டுட்டே இருக்கக்கூடாது. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, சரி இதை நினச்சி இனி என்ன ஆக போகுது, இனி என்ன நடக்கும், இதை எப்படி மாற்றுறது அப்படின்னாச்சுன்னா அதுக்கு ஆல்டர்னேட் ஒன்லி ஒன், ஜீசஸ் தான் அதுக்கு ஆல்டர்னேட். அவரை கொண்டு வந்து நிறுத்தணும். வாடகைக்கு வர்றவங்க கூட வந்து அடிமட்ட ரேட்டுக்கு கேட்குறான். அப்படி ஒன்று கேட்டால் எல்லாம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் அது ஒரு பேய் வீடு, அந்த பேய் அங்கே வாலிப பொண்ணாக அங்கே செத்தா, அவள் ஆவி இங்கே தான் சுற்றிட்டு இருக்கு, அது எங்கே சுற்றுதோ இவனுக்கு தெரியாது. ஆனால் இவனை ஏற்றி விட்டாருங்க. கடைசியாக இதை விட்டா போதுன்னு சொல்லி வாங்கினதோட பாதி விலைக்கு ஒருத்தர் வாங்குறதுக்கு ரெடியாக வந்து நிற்கிறாரு. கடைசியாக என்கிட்ட ஆலோசனை கேட்டு வந்தாங்க. நான் சொன்னேன், ஒன்றும் விற்க வேண்டாம், இது என்ன சும்மா நீங்கள் என்ன திருடி சம்பாதிச்ச பணமா, எவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், ஒன்றும் வேண்டாமா, நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன். கொஞ்ச நாளைக்கு ஒரு ஊழியக்காரருக்கு அதை வாடகை இல்லாமல் கொடுத்துருங்க. அந்த ஏரியாவில் ஏதாவது ஊழியக்காரன் பாவப்பட்டவங்க இருந்தால் அவங்களுக்கு இந்த வீட்டை வாடகை இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு கொடுங்க. இயேசுநாதர் அங்கே வருவார், அது புண்ணிய பூமியாகி மாறும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த வீட்டில் இருந்தாருன்னா அது ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு அப்படின்னு சொல்லி அங்கே பக்கத்தில் உள்ள ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டு, அவங்க ரொம்ப ஏழ்மையான ஊழியம் செய்துட்டு இருந்தவங்க, அவர் சண்டே கிளாஸ் மட்டும்தான் நடத்துவார், சர்ச்செல்லாம் கிடையாது. இந்த மரத்தடியில் தான் சண்டே கிளாஸ் கூப்பிட்டு நடத்துவார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த வீடை கொடுத்து சண்டே கிளாஸ் ஆரம்பித்து, அதன் பிறகு அந்த வீட்டில் மேலே இவங்களே ஷெட்டு போட்டு கொடுத்து கூரை போட்டு, ஒரு நாள் அவர் சொல்கிறாரு, என்ன ஆண்டவர் நல்லா ஆசீர்வதிச்சிட்டாருக்கா, நான் ஒரு 10,000 ரூபா மாதம் வாடகை கொடுக்குறேன்க்கா, வாங்கிக்கோங்கக்கான்னு அவராக வந்து சொல்கிறார். பாருங்கள், அதுக்கு முன்னால் 4,000 ரூபாய்க்கு தரியா 3,000 ரூபாய்க்கு தரியான்னு கேட்டவனுங்க இப்போ ஆண்டவர் அங்கே வந்து ஆசீர்வதிச்ச உடனே அவங்க கேட்கவே இல்லை, ஃப்ரீயாக தான் 1.5 வருஷம் கொடுத்தாங்க. ஆனால் 1.5 வருஷத்தில் வெறும் சண்டே கிளாஸ் நடத்திட்டு இருந்த அந்த மனுஷன்
அதுவும் மரத்தை நிழலில் சின்ன பிள்ளைகளை வச்சு நடத்தின மனுஷன் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளால நடத்த ஆரம்பித்து அதுக்கப்புறம் மேலே அவங்களுக்கு ஷெட்டு போட்டு கொடுத்து அழகாக ஆண்டவருடைய ஆலயத்தை நடத்திட்டு அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் நல்லா என்ன இந்த இடத்துல ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அடுத்தவர்களுக்கு சாபமாக இருக்கிறது உனக்கு ஆசீர்வாதம். ஏன்னா நம்ம ஆண்டவர் சாபத்தை சிலுவையில் சுமந்து தீர்த்தவர். இன்றைக்கி இந்த ஸ்ட்ராங் ஒரு பேஸ் உங்கள் மனசில் இருக்கணும். ஆண்டவர் வந்தால் அது ஆசீர்வாதம், ஆண்டவர் வந்தால் ஆசீர்வாதம். ஒரு முறை திருநெல்வேலி சைடு நாசரேத்துக்கிட்ட ஒரு இடத்துக்கு மீட்டிங் போயிருந்தோம். அப்போ முடிஞ்சும் முடியாத ஒரு வீட்டில் தங்கணுன்னு அடம் பிடிக்கிறாங்க. ஓரளவுக்கு எல்லாம் வாஷ்ரூம் எல்லாம் கட்டிட்டாங்க, இன்னும் சரியாக பூசலை எடுக்கலை. அப்போ அவங்க மீட்டிங் ஒழுங்கு பண்ணவங்க சொல்கிறாங்க, இந்த வீடு இன்னும் கட்டி முடிக்கலை, என்னமோ தெரில, எந்தாவது தடை வந்துகிட்டே இருக்குது, அதனால் உங்களுக்கு நல்ல பெட்டு காட்டெல்லாம் வாங்கி போட்டு நல்லா ஒரு ரூம் மட்டும் ஏசியெல்லாம் போட்டாங்க, இன்றைக்கி எப்படியாவது நீங்கள் இந்த வீட்டில் தங்கணும் 3 நாள் மீட்டிங்க்கு அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. நான் சரின்னு போயிட்டேன். அடுத்த நாள் காலையில் அக்கானின்னு சொல்லுவாங்க, பதநீர்னு சொல்லுவாங்க இல்லை, அதுங்க அந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸ். காலையில் ஒரு பட்டை அந்த பனை ஓலை பட்டையை எடுத்துகிட்டு ஒரு பாட்டில் நிறைய அக்கானியை எடுத்துகிட்டு ஒருத்தர் வரார். சார் நைட்டு தூங்குனீங்களான்னாரு. நான் சொன்னேன், நல்லா தூங்குனப்பா. சார் போய் சொல்லாதீங்க சார் அப்படின்னாரு. ஏன்ப்பா அப்படி? அங்கே தூக்கம் வராது சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அடித்து போட்ட மாதிரி தூங்கினப்பா காலையில். யூஸ்வலாக 6 மணிக்கு 6:30 மணிக்கு எழும்புறேன்னா இன்றைக்கி 8 மணிக்கு தான் எழும்பியிருக்கேன்னா பார்த்துக்கணும். அவனால் நம்பவே முடியலை. சார் சலங்க சத்தம் கேட்குமா சார் அப்படின்னார். ஒரு சத்தமும் கேட்கலையா அப்படின்னு. சார் பாம்பு துரத்துமா சார். ஏன்னா அங்கே பில்டிங் வேலை செய்கிறவனே இதெல்லாம் பண்ணிச்சான், அவனுக்கு வேலை செய்யாமலே ஓடிவிட்டானுங்களாம். ஆனால் நான் தங்கிட்டு வந்ததுக்கப்புறம் மடன்னு கர்த்தர் வேலையை முடிக்க வைத்தார். அல்லேலூயா. எது சொல்கிறேன்னா, என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அடி எடுத்து வச்சுட்டார். அவிசுவாசம் இருக்கிறது வரைக்கும் ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது. உங்கள் ஆசீர்வாதத்திற்கு தடையாக உங்கள் அவிசுவாசம் இருக்கிறது. இன்னைக்கு அந்த அவிசுவாசத்தை மூட்டை கட்டி எறிஞ்சிருக்கேன். அதனால தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்த நடந்த பார்த்த சம்பவங்களை உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் புல்லுள்ள இடங்களில் உங்களை மேய்த்து. இன்னைக்கு சொல்லுங்கள், என் வீடு புல்லுள்ள இடம். சொல்லுங்கள், என் வியாபார ஸ்தலம் புல்லுள்ள ஸ்தலம். ஆமென். ஹல்லேலூயா. சொந்த வீட்டிற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சொந்த வீட்டை தார். ஆண்டவரே, என் பிள்ளைகள் யார் யார் எனக்கு இன்னும் நல்ல காரியம் நடக்கலேன்னு வந்திருக்கிறான், திருமண காரியங்களில் இருக்க தடைகளை உடைச்சி சேமமாய் பிள்ளைகளுடைய வீட்டு திருமணங்கள் நடக்கட்டும். ஒரு குறிப்பிட்ட வயதாகி இன்னும் பெரிய பிள்ளை ஆகலேன்னு கண்ணீரோடு வந்திருக்கிற தாய், இன்றைக்கு அவங்க பிள்ளைக்கு நல்ல செய்தியை கேட்க கர்த்தர் உதவி செய்வீரார். கர்த்தருக்குள்ள பலப்பட்டு ஓட என் பிள்ளைகள் தீர்க்காயுசோடு வாழும்படி மனதார என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் கொடிய பெருகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென். Genesis Creations Media Academy, certification in media technology. Our course includes videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing, drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க.
ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. For further details, contact 7824850999 or visit our website at www.genesiscreations.in.